மரணம் என்பது நிச்சயமானது. மரணம் வருவதற்கென்று எந்த காலமும் நேரமும் இல்லை. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எத்தனை வயதில் வேண்டுமானாலும் வரலாம். எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் 21வது அத்தியாயம் 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது என்று. பெரிய பெரிய வீடுகளிலும் பெரிய பெரிய மாளிகைகளிலும் பெரிய பெரிய கோட்டைகளிலும் இருந்தால் மரணம் நெருங்காது என்று நினைத்தீர்களா? நீங்கள் எங்கு இருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்கள் மிகவும் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே என்று அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான். உன்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்துள்ளான். அந்த வானவர் தான் மலக்குல் மௌத். ஒருவருக்கு மரண நேரம் நெருங்கிய போது நாம் எதுவும் செய்ய இயலாமல் திகைத்து நிற்போம். அதை பற்றியும் அல்லாஹ் அல் குர்ஆன் 56வது அத்தியாயம் 83வது வசனம் முதல் 85வது வசனம் வரை கூறுகிறான். மரண தருவாயில் ஒருவனின் உயிர் தொண்டை குழியை அடையும் போது அந்நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும்? மரணத்தை தான் நிறுத்த முடியுமா அல்லது மலக்குல் மௌத்தை தான் நிறுத்த முடியுமா? மரணத்தை மறவாதே மனிதா, மரணத்தை மறவாதே. இந்த உலகில் வாழ்வது சிறிது காலம்தான். இருக்கிற வரைக்கும் சொந்த பந்தங்களுடன் ஒன்றாக இணைந்து வாழுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.